ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ தாங்க. இதை நம்ம குலதெய்வ கோயிலோட அங்கே உள்ள அரச மரத்தோட வியூ. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. என்னமோ தெரியலங்க, ரொம்ப நாளாக ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரே அழுத்தமாக, ஒரு மாதிரி கஷ்டமாகவே, ஒரே டிப்ரெஷனாகவே இருந்துச்சுங்க. சரி கோயிலுக்காவது போய் பார்க்கலாமே, கொஞ்சம் டிப்ரெஷன் குறையுதான்னு சொல்லி போனேங்க. நான், என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் போனோங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. இது வந்து அந்த காலத்தில் எங்கள் குலதெய்வம் இது ஆற்றாங்கரையில் இருக்குது. அந்த காலத்து மூதாதையர்கள்லேருந்து வழி வழியாக கும்பிட்டு வந்தது இது. இது வந்து அந்த காலத்தில் பனைக்கு அடியில் இருந்து கும்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சாமி பேர் வந்து பனையடியான். இது கருப்பசாமி கோயில் தான். இந்த பாருங்கள் கோயிலோட ஃபுல் வியூ. இப்போ தான் மாசி மாதம் திருவிழா போச்சு. திருவிழா மாசி மாதம் ஒரு இது என் குழந்தை விழுந்து சாமி கும்பிட்றான் பாருங்கள். இந்த கவினுக்கு இங்கே தான் கருப்பசாமி அப்படின்னு குலதெய்வம் பேர் வைக்கணும் அப்படின்னுக்காக தான் கவின் பேர்லாம் இந்த சாமிக்கு தான் வச்சோம். பின்னாடி கோயிலோட ஃபுல் வியூ. பின்னாடி வந்து புத்து வச்சு அந்த அரச மரத்தூரில் புத்துலாம் இருக்கும். புத்து வச்சு முட்டை பால் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த புத்தோட ஃபுல் வியூ. பனைக்கு அடியில் வச்சு சாமி கும்பிடுவாங்களாம் அந்த காலத்தில். அதனால் இந்த சாமி அப்போ இருந்தே பனையடியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. இதான் பக்கத்தில் உள்ளது ராக்கச்சி அம்மன். ஒவ்வொரு சிலையாக இருக்கும். ராக்கச்சி அம்மன் அந்த எழுதியிருக்கு பாருங்கள். ராக்கச்சி அம்மன், வீரமா காளியம்மன், இன்னும் எழுதலைல்ல. ஆமாம், பெரியவங்களுக்கெல்லாம் என்னென்ன சாமின்றது கரெக்டாக தெரியும். அப்புறம் இன்னொரு அம்மன் வரிசையாக எல்லாமே பெண் தெய்வம் தான். பெண் தெய்வம் ஆண் தெய்வம் எல்லாமே கலந்து இருக்காங்க. 7 தெய்வங்கள் சுற்றி இருக்கும். போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ தாங்க மைண்டே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இதோட ஃபுல் வியூ இப்படி தாங்க இருந்துச்சு. கோயில் குளம் மாசி மாதம் கோயில் திருவிழாவுக்கு இந்த இடத்துல தான் சாமி கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் அந்த குளம் எதிர்க்கவே. மாசி மாதம் கோயில் கல்லறைப்போ இங்கே தான் பொங்க வைப்பாங்க. பொங்க வச்சுட்டு நானே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த கோயிலில் குளம் இருக்குது அப்படின்னு. மாசி கல்லறைப்போ இங்கே தான் குளம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. குளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். கோயிலுக்கு நல்ல சாமியை பார்த்த மாதிரியே எதிர்க்கையே இருக்கும் குளம். வியூ இப்படி தான் இருக்கும். இதை விட நல்லா க்ளீனாக ரொம்ப சுத்தமான ஹைஜீனிக்காக நல்லா இருந்ததான். இப்போ தான் அப்படி விட்டுட்டாங்க போல், பராமரிப்பு இல்லாமல். இதுதான் குளத்தோட ஃபுல் வியூ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.